சிக்னேச்சர் புரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாவோட தயாரிப்பில் இயக்குனர் பிரிட்டோ ஜேபி அவரோட இயக்கத்தில் ரியோராஜ், பாரதி ராஜா, வடிவுக்கரசி, விக்னேஷ்காந்த், நட்டி நடராஜன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தோடு வெளிவந்திருக்க ஒரு படம் தான் நிறம் மாறும் உலகில். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது? நான் உங்கள் விஜய் டாமினிக். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் இருக்கக்கூடிய டிடிஆர் தான் யோகி பாபு. அவரோட ட்ரெயினில் அவர் வந்து டிடிஆராக போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து அவங்க வீட்டில் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு மொத்தம் அவங்க அம்மாவோட சண்டை போட்டு ட்ரெயினில் பயணப்பட்டு வராங்க. அப்போ வர்றப்ப எங்கள் வீட்டில் இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, எங்கள் அம்மா மேலே கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து யோகி பாபுகிட்ட சொன்னாங்க. உடனே யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா, அம்மா இந்த உலகத்தில் எவ்வளோ முக்கியம், குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கு உதாரணமாக அப்பா அம்மா நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சில பேரோட கதைகளை சொல்கிறாரு. அந்த சில பேரோட கதைகளில் தான் நட்டி நடராஜ் இருக்கார்ல, அவரோட கதை ஒரு பக்கமும், அதுக்கப்புறமா நம்ம பாரதி ராஜா, வடிவுக்கரசி அவரோட கதை ஒரு பக்கமும், ரியோராஜ், விக்னேஷ்காந்த் அவரோட கதை ஒரு பக்கமும் வருது. ஆக மொத்தம் பார்த்து நிறைய பேர் இது ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குறத சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஓகே, ஒரு கதையை 3 கதையை ஒரு நபர் சொல்லும்போது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதமாக இருந்தது. இதுதான் இந்த படத்தோட ஒன்று. ஸோ இதில் எங்கே வந்து நட்டி நடராஜோட கதை எப்படி ப்ளே ஆகுது, இங்கே எப்படி பாரதி ராஜாவோட கதை ப்ளே ஆகுது, இந்த இடத்துல எங்கே ரியோவோட கதை ப்ளே ஆகுது அப்படின்னா, முதல்ல இந்த படத்தை பற்றி நம்ம ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்படிங்கிறவங்க நம்ம கூட இருந்தால் நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுது, அப்பா அம்மா நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போகும், சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்த்து வளர்கிறோமோ, நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட எதிர்காலம் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிக உதாரணமாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே சொன்னது, பிரிட்டோ அண்ணன் வந்து பயங்கரமாக அம்மாவோட பாசத்துக்கு அடிக்ட் ஆன ஒருத்தர் போல் அப்படின்னு சொல்லி, கேஜிஎஃப் படத்தையே தூக்கி சாப்பிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் படம் தன்னோட அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் கொண்டாந்து உன் காலிலே கொட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவோட உடம்பை தோண்டி எடுத்து கடல் கொண்டு போனவர் உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் காசு கொடுத்து வாங்கி டன்னு கணக்கில் உள்ளே கொட்டிடுவார். அந்த மாதிரி தன்னோட அம்மாவுக்காக பண்ண எல்லாத்தையுமே செய்யக்கூடிய நட்டி. ஸோ அவரோட கதையை முதல்ல எடுத்துகிட்டு போய்டுவோமே. நட்டி பார்த்திங்க அப்படின்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டான், மும்பையே கட்டி ஆளக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு டான். அவரை எதிர்க்கக்கூடிய மும்பையில் ஹிந்தி பேசக்கூடிய, மும்பையே சொந்த ஸ்டேட்டாக சொந்த ஊராக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி தாதான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேங் ரிவால்வரி தான். இதில் எந்த இடத்துல யாராலுமே போடவே முடியாது. ஸோ நட்டியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பையனை வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பையன் யாரும் பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடியாந்துடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கேங் என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு, அந்த பொண்ணை நான் விடணும்னா நீ வந்து எனக்கு உன்னை போட்டு தள்ளணும்னு சொல்லி வேற பேசுகிறானுங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நேராக போயிட்டு காமேதிபுராவா இந்த ப்ராஸ்டியூஷன் நடக்கல அந்த இடத்துக்கு வந்து அமுச்சு விட்றாங்க. நட்டி அந்த இடத்துக்கு போகிறாரு. போகிற இடத்துல என்ன நடக்குது, எந்த இடத்துல ஏன் அவர் வந்து அடிக்கடி காமேதிபுரா போகிறாரு, அப்போ வந்து அவர் வந்து ஒரு உமனைசரா அப்படிங்கிற ஒரு கதைகள் இருக்குது. அந்த இடத்துல நட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நடிப்பும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் அப்படியே அந்த ஒரு பார்வையை மாற்றும். இதுக்காக தான் அவர் வந்து ப்ராஸ்டியூஷன் நடக்கிற ஏரியாவுக்கு போகிறாரா, ஒரு வீட்டுக்கு போகிறாரா அப்படின்னு சொல்லி. ஸோ நட்டியோட வாழ்க்கையில் பாதித்த ஒரு விஷயத்தை தேடி அவர் போயிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா அதை நோக்கி அவர் பயணப்பட்டு அங்கே டானா மாறுறாரு. அவரோட முடிவு எப்படி இருக்குது, அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவரோட அம்மாவால் அவர் எதை இழந்தார், எதை வந்து சம்பாதிச்சார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து முதல்ல இருக்கக்கூடிய நட்டியோட ஒரு கதையாக இருக்குது. ஸோ அம்மாவை வந்து எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு விஷயமும், பெண்களை எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு விஷயமும், நம்ம எல்லாருமே ஒரு வார்த்தையை ஈஸியாக சொல்லுவோம். அந்த தேல ஆரம்பித்து யாழ ஒரு வார்த்தை முடியும். பெண்களை மட்டுமே குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இந்த வார்த்தை எவ்வளோ சமூகத்தில் தவறான வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் எங்கெல்லாம் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விதத்துக்கு இம்பேக்டாக அந்த நட்டியோட ஒரு கேரக்டரும் அவரை சார்ந்த அந்த ஒரு ஸ்டோரியும் அதுக்கான ஒரு மேக்கிங்குமே வந்து பயணப்பட்டிருக்கும். சொல்லப்போனால் ஒரு கேங்ஸ்டருக்கான ஆத்மார்த்தமான ஒரு டைரக்ஷனுங்க. எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் ஆகுதுன்னா, அண்ணா இதை நீ ஒரு கதையாக எடுத்து தனி கதையாக பண்ணியிருந்தாலே பிரிட்டனை நீ இந்த இந்த மார்ச் ஏழில் பயங்கரமாக கல்லை கட்டியிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா கேங்ஸ்டர் படத்துக்கு நம்மளுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. நட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அந்த கன்னை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஹிந்தி கேங்ஸ்டராக இருக்கட்டும், அப்படி தாங்க இருந்தது. அந்த மேக்கிங்கு, ஷார்ட்ஸு, ஸ்லோமோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதிபயங்கரங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அது ஒரு பக்கம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் யோகி வழக்கம் போல் 2வது கதையை ஆரம்பிக்கிறேன். அந்த 2வது கதை தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதி ராஜா, வடிவுக்கரசி. சரி, பாரதி ராஜா, வடிவுக்கரசி இருக்காங்க. ஏகன் இந்த படத்தில் எதுக்கு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவோட இளமை பருவம் தான் ஏகன் அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ ஏகனும் அவர் காதலித்த ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு கப்புள் தான் அவங்க. அப்பா அம்மா யாருமே கிடையாது, 2 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது. உனக்குனா எனக்கு நீ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டி தன்னோட 2 பிள்ளைகளை படிக்க வச்சு 2 பிள்ளைகளுமே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வெளியூரில் செட்டில் பண்ணதுக்கப்புறமா
அந்த 2 புள்ளையும் நன்றி மறந்தா அந்த அப்பா, அம்மா எப்படி சாவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரி இம்பேக்ட். பர்சனலா எனக்கெல்லாம் என்ன இம்பேக்ட்னா, நம்ம வீட்லேருந்து ஃபோன் பண்ணா முதல்ல அட்டெண்ட் பண்ணி பேசணுங்கிறதுக்கான ஒரு தன்மை. ஃபோன் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில பாரதி ராஜா ஃபோன் பண்ணுவாரு. அவங்க பையன் வந்து என்ன பண்ண பணம் போடலையேன்னு கேட்குறப்ப, காசுன்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கியா? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அப்படி என்னத்த தான் திம்பீங்க? அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கேட்பாரு. இதெல்லாம் வந்து எப்படி நெறைய பேருக்கு ரியாலிட்டில ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்பயே இருக்கு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சே நெறைய பேர் அது மாரிலாம் பேசியிருக்காய்ங்க. எப்ப பார்த்தாலும் காசு கேட்டே இருப்பியா ஃபோன் பண்ணி? நான் நல்லா இருக்கேனான்னு கேட்க மாட்டியா? எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். என்னோட ரூம்மேட்ஸா இருக்கட்டும், எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். அப்ப அவங்களோட ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. அப்பா, அம்மா அங்க எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பாங்கன்றத இங்க ஃப்ரேம்ல வந்து பிரிட்டோ காட்டியிருக்காரு. அத தாண்டி பாரதி ராஜா அப்படியாப்பட்ட அப்பா வாழ்ந்திருக்காரு. ஒரு பக்கம் அம்மா. நம்ம வந்து அம்மாவுக்கு ஒரு தனி எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க என்னைக்குமே அவசியம் கிடையாது. நான் தனக்கு பசிச்சாலும் புள்ளைக்கு சோத்த குடுத்து, தண்ணிய குடிச்சிட்டு தூங்குறவ தான் அம்மா அப்படிங்கிறத காலங்காலமா நம்ம பேசிட்டு இருப்போம். அது ஒரு ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு பையன் வந்து கல்யாணம் ஆகி பொண்டாட்டி புள்ளன்னு செட்டில் ஆகி சம்பாரிச்சு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு பையன் சென்னையில போய் ஒரு ஐடி கம்பெனில நல்லா சம்பாரிக்கிறான். பெத்த அம்மாவுக்கு ஒரு வேள சாப்பிட சோறு இல்லங்க வீட்ல. ஒரு பன்னு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த சூழ்நிலைய பார்க்கும்போதே, இது எப்படிண்ணே நீ எழுதி இது எப்படிண்ணே இது எடுத்து எப்படிண்ணே நீ பார்த்த? உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாண்ணே? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு பக்கம் கேங்ஸ்டரா ஒரு கதை சொல்ற, திரும்ப பார்த்தா இப்படி வந்து ஒரு கதை சொல்றியே அப்படின்னு. 2 பேருமே சாப்பிடாம படுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பசி போறதுக்காக அவங்க ஆடுறது, பாடுறது, கொஞ்சுறது இது மாரியான விஷயங்கள்லாம் ப்ளே ஆவுது. ஒரு கட்டத்தில அந்த மாமியார், மருமகள் எல்லா படத்துலயும் பார்த்துருவோம். மாமியார் வந்து மருமகள டார்ச்சர் பண்றது. பட் ஒரு மருமகள் டார்ச்சர் பண்ணா மாமியார் எப்படி போகுன்றதெல்லாம் இருக்குல்ல. அது லிட்டரலா அதில ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பாரு. பாரதி ராஜா "நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருன்னு" சொல்லி பையன் போவாரு. பையன் கார்ல போவாரு. பாரதி ராஜா பின்னாடி ஓடியே போவாரு. என் பக்கத்தில உட்கார்ந்திருந்தவரு, "இது மாரிலாம் எனக்கு ஒரு புள்ள வந்தா அடிச்சே கொன்றுவேன்" அப்டின்னாரு. அதுதான் இம்பாக்ட். அதுதான் ஒரு படம் வந்து பேச வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு கேரக்டர ப்ளே பண்ண வைக்கிறது அதுதான். பிரிட்டோ அந்த இடத்துலயே ஜெயிச்சிட்டாரு இந்த ஒரு படத்தில. அப்படியே பாரதி ராஜாவோட போர்ஷன் முடியிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கண் கலக்கமா, அந்த படத்த பார்த்துட்டு நம்மளே நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமா? இனிமேல் மாசமா சம்பளம் வாங்குனா முதல்ல வீட்டுக்கு அந்த மாரி நெறையா ஒரு தாட்ட குடுத்த ஒரு படம் தான். அந்த படத்தில இந்த ஒரு சீன் வந்து இந்த ஒரு பிளாட் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பிளாட். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, ரியோராஜ், விக்னேஷ்காந்த் அவங்களோட போர்ஷன், மைம் கபி இவங்களோட போர்ஷன் ஒண்ணு ஓப்பன் ஆகுது. அந்த போர்ஷன் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆகணும் அப்டின்னு ஆசைப்படுற ஒரு ரியோராஜ். ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மீனவ குப்பத்தில பொறந்து வளர்றாரு. நீ என்னதான் இங்க பொறந்து வளர்ந்தாலும், உன்னோட தொழிலும், உன்னோட பாஷையும், நீ பேசுற வார்த்தைகளும், உனக்கான வளர்ச்சியும் இவ்வளோதான் அப்டின்னு சொல்லி அடி போட்டு அதுக்கு ஒரு அளவு குறிக்கிற ஒரு கும்பல். அதை மீறி ரியோ வெளில போனாரா இல்லையா? அம்மாவோட ஆசைப்படி கலெக்டர் ஆனாரா இல்லையா? அவர் எந்த ஒரு தப்பு பண்றாரோ, அந்த தப்பு அவர எங்க பாதிக்குது அப்படிங்கிற மாரியான ஒரு ட்ரையாங்கிள் சொல்லுவோம்ல. கர்மா இஸ் பூமராங்ன்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிள்னு கூட சொல்லலாம். இங்க பண்ற ஒரு விஷயம் திரும்ப வந்து இங்கேயே நிக்கும்ல. இப்போ வந்து போலீஸ் வந்து ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஒரு ட்ரங்க் பண்ண ஒரு பெர்சன விடலாம். அந்த ட்ரங்க் பண்ற பெர்சன் அங்க போய் ஆக்சிடென்ட்டா இறந்து போயிட்டா, அந்த ஒரு பிரச்சனைய யார் இந்த போலீஸ் தான் சமாளிக்கணும்ல. அதே மாரி தான் அந்த கதையும். ரியோ வந்து ஒரு கட்டத்தில கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டே இருக்காரு. ஏதோ ஒரு சிச்சுவேஷனால அது ஆக முடியல. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த நோக்கி போராடிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாக்கு உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த பணத்த அவர் போய் ஒரு நபர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறார். அந்த நபர் இவர என்ன மாரியான அசிங்கங்கள்லாம் படுத்துறாரு. அவரு பணம் தரணும்னா, நீ என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி ரியோவ சொல்றாரு. அத ரியோ பண்ணாரா இல்லையா? அவர் செஞ்ச விஷயம் திரும்ப அவருக்கு எங்க இம்பாக்ட் ஆகுது? எங்க வந்து ரிப்பீட் ஆகுது? அதுக்கப்புறமா என்ன மாரியான விஷயத்த குடுக்குறாங்க? அம்மாவ நம்ம எப்பத்துலேருந்து கவனிக்கணும்? எங்கத்துலேருந்து கவனிக்கணும்? அம்மான்றவங்க நம்மள சொல்லிக் குடுத்த விஷயத்த அவங்க உயிரோட இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, நம்ம அத எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். நம்ம அம்மா தானே! நம்ம அம்மாக்காக நம்ம என்ன தப்பு வேணா பண்ணலாம். நம்ம அம்மாவ காப்பாத்துறதுக்கு என்ன தப்பு வேணா பண்ணலாயான்னு பண்ணிறவே கூடாது. அது திரும்ப நம்ம அம்மாவே பாதிச்சுரும் அப்படிங்கிற ஒரு ரைட். அதாவது இத வந்து எப்படி தர்மம்னு சொல்லுவாங்கல்ல. தர்மத்துக்கான ஒரு ரைட்டிங்கா தான் நான் இத பார்த்தேன். ஒரு பக்கம் ரியோ வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, ஓடு ராஜா, பிளான் பண்ணி பண்ணணும். ஜோ இது மாரியான படங்கள்லாம் பண்றாரு. ஸ்வீட் ஹார்ட்டும் ஒரு பக்கம் பண்ணிருக்காரு. அத தாண்டி இது வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிளான ரோல்யா அப்படின்னு சொன்னா அத நடிச்சாகணும்ல. அப்படியாப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் ரோல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விக்னேஷ்காந்த் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப நாளா காமெடி ரோல் தான் குடுக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு கேரக்டரா ப்ளே பண்ற ரோல் குடுத்தா நான் நல்லா நடிப்பேன். எனக்கு இது வேணும்னு. இதுலலாம் ஒரு சீன் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒண்ணு இருக்கும். பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அதுவும் வந்து ஒரு டயலாக்லாம் இருக்கும். அவ என் அம்மான்னு சொல்லி ஒரு டயலாக்லாம் பேசியிருப்பாரு. பயங்கரமான ஒரு சீன் தாங்க. ஆக மொத்தம் ரியோ ராஜ், விக்னேஷ்காந்த் இவங்களோட போர்ஷன்லாம் ஒருத்தவங்க உயிரோட இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நன்மையே செய். நன்மையே செய், நன்மையே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கதை தான். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் சாண்டி அவரோட கதை. சாண்டியோட கதைய பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோலயே பயங்கரமா இருக்கும். ஒரு தலைவர் ஃபேனா ஒரு ஆட்டோக்காரனா இருப்பாரு. அவரோட இன்ட்ரோலாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜாலியா இருக்கேப்பா. யாருமே இல்லனாலும் நெனச்சிட்டே இருக்கும்போது, யாருமே இல்லாம கஷ்டப்படுற வாழ்க்கை எனக்கு தான் தெரியும்னு சொல்லி சாண்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருப்பாரு. அம்மா இருந்தா போதும், நமக்கு யாருமே இல்லன்னு நினைக்கக்கூடிய சாண்டி ஒரு பக்கம். பெத்த அம்மாவே ஹோம்ல கொண்டு போய் விடக்கூடிய இன்னொரு குடும்பம் ஒரு பக்கம்.
ஸோ ஹோமில் கொண்டே ஒரு அம்மா விட போகிறாங்க. அந்த அம்மா வந்து தவறுதலா மறந்து சாண்டியோட ஆட்டோல ஏறிர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா எப்படி சாண்டியோட வாழ்க்கைக்குள்ள போறாங்க, சாண்டியோட அம்மாவா எப்படி மாறுறாங்க, அவங்க வர்றதுனால சாண்டியோட வாழ்க்கையில என்னென்னலாம் விட்டு போகுது, என்னென்னலாம் கிடைக்குது, அந்த அம்மாவுக்காக சாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் தியாகம் பண்றாரு. எதுவே இல்லனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த அம்மா மட்டும் எனக்கு அம்மாவா இருந்தா போதும்ன்னு சொல்லி ஒரு விஷயம் அவர் பண்றாருல்ல. ஒரு அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ் 1000 காதலிகள் வருவாங்க. 1000 பேர் நண்பர்கள் வருவாங்க. ஆனா அம்மான்னு ஒருத்தவங்க மட்டும் தான் வர முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு பிளாட் மூலமா, அந்த ஒரு கதை மூலமா பிரிட்டோ அவர்கள் நம்மளுக்கு விளக்கியிருக்காரு. இப்படியா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கதைகளோட இந்த ஒரு படம் வந்திருக்கா. இத வந்து நெறைய பேர் ஆந்தாலஜின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆந்தாலஜியும் கிடையாது. 5வதா ஒரு கதை ஓப்பன் ஆகுற மாரி இருந்தது. பட் யோகி பாபு ஒன் வேர்ட்ல சொல்லி முடிச்சுருவாரு. அந்த கதை முடிஞ்சிருச்சுப்பா, போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி முடிச்சுருவாரு. ஸோ இந்த கதைய பார்க்குறப்போ, இந்த படத்த பார்க்குறப்ப நம்ம வந்து ஆந்தாலஜிப்போம். பட் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு படம் இன்னொரு படம் வந்து கனெக்ட் ஆகுற மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த நான் சொன்னேனே நட்டியோட கொலை நடந்த இடத்துல நட்டிய வந்து கொலை பண்ற இடத்துல ஒரு கப்புள் ஓடி வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த கப்புளோட நியூஸ ரியோ அங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இவங்க இந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கவே திரும்ப அங்க ஒண்ணு நடக்கும். இது மாரி கனெக்டிவா நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது ஒரு ஆந்தாலஜி கிடையாது. ஒரு படம் தான். ஒருத்தவங்களோட கதை எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான். பசியோட அருமையா இருக்கட்டும், அப்பா, அம்மாவோட அருமையா இருக்கட்டும், அம்மாவோட அருமையா இருக்கட்டும், படிப்போட அருமையா இருக்கட்டும், ஒரு தொழிலோட அருமையா இருக்கட்டும், காதலோட அருமையா இருக்கட்டும், நண்பரோட அருமையா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே படத்துல பிரிட்டோ அவர்கள் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா விளக்கியிருக்காரு. எதுக்கு அது இவ்வளோ லேட்டா ரிலீஸ் பண்றாங்க? எதுக்கு பெரிய ப்ரமோஷன் இல்லங்கிறதே எனக்கு இப்ப நெனச்சாலுமே சந்தேகமா இருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகுற படங்கள்ல இது கமர்ஷியலா எந்த அளவு போகும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனா கன்டென்ட் ரீதியா நெறைய இடங்கள்ல போய் நிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓவராலா நிறம் மாறும் உலகில் ஒரு நல்ல படமா, நல்ல காவியமா இந்த வாரம் வெளிவந்திருக்கு. பிரிட்டோ அவர்கள்ட்டருந்து ஒரு எதிர்பார்க்காத அவுட்டு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா மேல அதிகப்படியா பாசம் வச்சிருக்கவங்க, நம்ம பிரசன்ட்ல யார் யாரெல்லாம் அப்பா, அம்மாவ வெறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா போயிட்டு இந்த படத்த தியேட்டர்ல ஒன்ஸ் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாலை முரசு வைப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.